இதில் கூறப்படுகிற தகவல்கள் தற்பெருமைக்காக பேசப்படவில்லை. நம் வழி சரியானது என்பதை நம்மவர்களுக்கு சொல்லும் முயற்சியே. உங்களுக்கு வணக்கங்கள். இன்றைய நமது வீடியோவுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதுவரை கடந்து வந்த பாதை, ISF கடந்து வந்த பாதையைத்தான் நாம் பேச இருக்கிறோம். குறிப்பாக நம்மளுடைய கணிப்புகள் எப்படியெல்லாம் நடந்தது, எவ்வளவு நடந்திருக்கு என்பதையெல்லாம் முதலில் பார்க்க வேண்டும். இப்போ நம்மளுடைய கணிப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ஷாட் ஒன்று கொடுக்குறேன், அதை பாருங்க. கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகத்திற்கு சின்னம் அறிவிப்பதற்கு முன்பே விசில் சின்னம்தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைக்கப் போகிறது என்பதை தெளிவாக நாம் சொல்லியிருக்கிறோம். அது தெளிவாக நம் உறவுகள் அந்த ஓட்டு இது பண்ணும்போது அதில் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் சென்னையில தான் நிற்பாரு அப்படிங்கிறதையும் மிகச்சரியாக கணிச்சு சொல்லியிருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு 4% ஓட்டு தான் வாங்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமா சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் தான் சிஎம் வருவாரு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதோடைய ஸ்கிரீன்ஷாட் கூட கொடுக்குறேன் பாருங்க. கிட்டத்தட்ட டிஎம்கே அதிமுகவும் திமுகவும் எவ்வளவு பெரும் என்பதை கூட ரொம்ப துல்லியமா சொல்லியிருந்தோம். டிவிகே மட்டும் கொஞ்சம் அதிகமா 116 நம்ம சொல்லிட்டோம். ஒரு 8 தொகுதிகள் அதிகமா சொல்லியிருந்தோம். அப்போ நம்ம சொன்ன அந்த பேட்டர்ன்ங்கிறது ரொம்ப தெளிவா வந்தது. இப்போ இதன் மூலியமா நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய வெற்றி பாதை நம்முடைய செயல்களிலிருந்து தான் நாம் சரியான வழியில் செல்கிறோமா இல்லது தவறான வழியில் செல்கிறோமா என்பது நமக்கு தெளிவாக தெரியும். அப்படி ரொம்ப தெளிவாவே நம்ம சொல்றோம். உங்களுக்கு நம்மளுடைய பாதை என்பது மிக தெளிவானதாக, மிகவும் சிறப்பானதாக அமைந்திருக்கிறது. நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளும் மிகச் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தில் தான் நம்மளை கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறது என்று சொல்லும் பொழுது, நாம் தெளிவான வழிகளிலே பயணம் செய்கிறோம் என்பதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த விசில் சின்னமும் சென்னையில் தான் நிற்பாருங்கிறதும் மக்களா நம்மகிட்ட சொன்னது. அதுக்கப்புறம் நம்ம கணிச்சது தான் நாம் தமிழர் கட்சி 4% வரும் அப்படின்னு. ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கு மேல நமக்கு எந்த விதமான கோபமும் கிடையாது. ஆனால் அவருக்கு நம்ம ஆலோசனை எல்லாம் சொல்ல முடியாது அண்ணன் சீமான் அவருக்கு. ஏன்னா அவருடைய பாதைங்கிறது ஒரு தனித்துவமான ஒரு பாதை. இருந்தாலும் என்னுடைய கருத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி தற்போது எடுக்கக்கூடிய அந்த நிலைப்பாடுகள்ல நிறைய மாற்றங்கள் இருப்பதை குறிப்பாக இப்ப யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, சாட்டை அவர்களுடைய பேச்சு ரொம்பவும் கீழ்த்தரமாக இருக்கிறது. பொதுமக்களிடத்திலே ஒரு வெறுப்பை சாட்டை அவர்கள் சம்பாதித்து வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, நேரடியாக விஜய் அவர்களை தனிப்பட்ட முறையிலே தாக்கி பேசுவதில் கூட அண்ணன் சீமான் அவர்கள் முன்னெடுப்பு எடுக்கிறார். அதெல்லாம் கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது. ஏன்னா 50-60 ஆண்டு கால திராவிட கட்சிகளை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி பேசிக்கொண்டிருந்த அண்ணன் சீமான் அவர்கள் இப்போது திராவிட கட்சிகளை எல்லாம் ஒழித்து தனிப்பெரும் கட்சியாக வந்த தமிழக வெற்றி கழகத்தை பாராட்டி இருக்க வேண்டும். ஆனால் இங்கு ஒட்டுமொத்தமாக ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு பழி தீர்ப்பதை போல தமிழக வெற்றி கழகத்தை பேசிக்கொண்டிருக்கிறார் சீமான் அண்ணன். இப்போது கூட நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, சென்னை அந்த சில தொகுதிகளில் இடைத்தேர்தலில் சீமான் அவர்கள் டிஎம்கே ஏடிஎம்கே போன்றவர்களுடைய ஆதரவோடு பொது வேட்பாளராக களமிறக்கப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை கேட்குறோம். அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சீமான் அண்ணன் போயிடக்கூடாது. ஏன்னா 2030 சீமான் அண்ணனுக்குன்னு ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு என்பது இருக்குது. இதை சரியா செஞ்சார் அப்படின்னா அவருக்கு 2030 ஒரு மிக பிரமாதமான ஒரு
வாய்ப்புங்கிறது இருக்கு. விஜயகாந்த் அவர்கள் என்ன தவறு செய்தார், விஜயகாந்த் அவர்கள் செய்த தவறை அண்ணன் சீமான் அவர்கள் செய்யக்கூடாது என்பதுதான் என்னுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. அதை அவர் செஞ்சார் அப்படின்னா 2030 ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்புங்கிறது அண்ணன் சீமான் அவர்களுக்கு இருக்கும். அப்புறம் தொடர்ச்சியா அண்ணாமலை அவர்கள் அரசியலுக்குள்ள என்ட்ரி ஆயிருக்காரு. அவருடைய என்ட்ரிங்கிறது நிறைய பேரால பாராட்டப்படுகிறது, வரவேற்கப்படுகிறது. ஏன்னா அவர் பொதுவாகவே ஊடகங்கள்ல ரொம்ப மரியாதையா பேசக்கூடியவர், மக்கள்கிட்ட ரொம்ப மரியாதையா பேசக்கூடியவர். ஒரு நல்ல இமேஜ் உருவாயிருக்குது அண்ணாமலை அவர்கள்ட்ட. ஸோ அண்ணாமலை அவர்களும் எதிர்காலத்துல ஒரு மிக பிரகாசமான ஒரு வாய்ப்புங்கிறது இருக்கு. அதே சமயத்துல இப்பொழுது நம்ம திமுக, அதிமுக இந்த கட்சிகளை எடுத்துட்டீங்கன்னா, அவர்கள் செல்வாக்கை இழந்து விட்டார்கள்ங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. அது எதிர்காலத்துல அது எந்த நிலைமைக்கு அது போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது. அடுத்தடுத்த காலங்கள்ல அதையும் நம்ம சொல்லுவோம். அதே சமயத்துல இந்த 2029 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெரிய அதிசயம் காத்திருக்கிறது. கூடிய விரைவில் அந்த தேர்தல் முன்பாகவே நம்ம அந்த விஷயத்தை மக்கள்கிட்ட சொல்லுவோம், பார்ப்போம். நன்றி, வணக்கம்.